அடுத்த செய்தியாக போபால் கசிவு. இது நாட்டையே உலுக்கிய ஒரு விபத்து. 4000த்திற்கும் மேற்பட்டவர்கள் பலியானாங்க. பலர் அங்கஹீனம் அடைந்தார்கள். பலருக்கு இன்னும் வேறு விதமான வியாதிகள் தொற்றி கொண்டது சார். 1984ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய விபத்து. ரயில்வே மென் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட நெட்டில் சீரியஸாகவுமே இதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே மக்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது சார். அந்த கசிவு இத்தனை ஆண்டுகள் அந்த வழக்கு நடைபெற்று சுமார் 3,77,000 கிலோ அந்த கழிவை மத்திய அரசு பாதுகாப்போடு அது அகற்றுவதற்கான முன்னேற்பாடுகளை செஞ்சிருக்காங்க சார். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்குதுன்னு செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது மத்திய பிரதேசத்தை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மோகன் யாதவ் சிஎம்மாக இருக்கிறார். ஏற்கனவே சிவராஜ் சிங் சௌஹான் பல ஆண்டுகள் சிஎம்மாக இருந்தார். கடந்த 20 ஆண்டுகளாகவே பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி இருக்கு. இது கிட்டத்தட்ட நடந்து 40 ஆண்டு ஆயாச்சு. காங்கிரஸ் இருந்த 20 ஆண்டுகள் என்ன செய்தார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கு. கோர்ட்டில் வழக்கு இருந்தது, அது இருந்தது என்றாம் கூட இந்த போபால் விஷவாயு கசிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காம்பன்சேஷன் நிதியை காங்கிரஸ் கவர்மெண்டால கொண்டு கொடுக்க முடியல. அதாவது இந்த விபத்து நடந்து 20 வருஷமும் அவங்க தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க சார். அடுத்தடுத்து வேற காரணத்துக்காக. இப்போ போபால் நடந்த போது அந்த போபாலினுடைய அந்த யூனியன் கார்பைனுடைய அதிகாரியா இருந்த ஆண்டர்சனை தன்னுடைய சீஃப் மினிஸ்டருடைய ஹெலிகாப்டர்ல டெல்லியில கொண்டு போய் விட்டுட்டு வந்தது அர்ஜுன் சிங் என்று சொல்லப்படுகிறது. அன்னாலிய சிஎம். அந்த ஆள் தான் பின்னால ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு. அந்த ஆள் தான் கல்வியில திருப்பி, அதாவது காங்கிரஸ் கட்சியிலே கல்வித்துறை அமைச்சரா யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இந்த நாட்டை கல்வியை குல தோண்டி புதைச்சாங்க. அதில் அர்ஜுன் சிங்கும் ஒரு ஆள். ஆகையினால இப்போ மோகன் யாதவ் அரசாங்கம் அதை கிட்டத்தட்ட 3,77,000 கிலோ கழிவுகளை அப்புறப்படுத்தணும்னா அதுக்கான உங்களுக்கு விஞ்ஞான ரீதியான பாதுகாப்பு வேண்டும். அந்த பாதுகாப்பை எக்ஸலண்டா பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 18 பெரிய ட்ரக்ஸில் இந்தூர் பக்கத்தில் ஒரு இடத்துல கொண்டு போய் ரீசைக்கிளிங்காக ஏற்பாடு, மறுசுழற்சி முறைக்கு. அதிர்ஷ்டவசமா அர்பன் நக்சல் மத்திய பிரதேசத்தில் குறையா இருக்கு. மகாராஷ்டிராவில் இருக்கிற மாதிரி, தெலுங்கானாவில் இருக்க மாதிரி, தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி அங்கே இல்லை. காங்கிரஸ் கட்சி கத்தணும்னு நினைச்சது கத்தி இருக்கு, ஆனால் ரொம்ப கத்த முடியலை. இன்னைக்கு அங்கே மத்திய பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருப்பதனால பாதுகாப்பாக ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்த விஷக்கழிவுகள் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தப்படுகிறது. இது உலகத்துக்கு ஒரு பாடம். அதாவது இவ்வளவு லட்ச விஷக்கழிவுகளை பாதுகாப்பாக அப்புறப்படுத்த இந்தியாவில் தொழில்நுட்பம் இருக்கிறது. அதை வெற்றிகரமாக ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில அரசு கையாள்கிறது. இது உலகத்துக்கு ஒரு பாடம். அதுக்காக இந்த அரசாங்கத்தை பாராட்ட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். ஐயோ எங்கள் ஊர் பக்கத்தில் வாரீங்களே, உங்கள் ஊர் பக்கத்தில் வாரீங்களே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். உள்ளூரில் தூண்டி விடுவார்கள். ஆனால் இது போக போக சரியாகிடும் நம்பிக்கை எனக்கு இருக்கு.